திருச்சிற்றம்பலம். 36வது நாயனார். கழற்றிற்றறிவார் நாயனார் புராணம். கார்கொண்ட கொடை கழற்றிற்றறிவார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார். சேர நாட்டில் அமைந்துள்ளவை திருவாஞ்சிக்களமும் சேர மன்னர்கள் முடி புனையும் கொடுங்கோடும் ஆகும். இந்த கொடுங்கோடூரில் தான் அரசர்குடியில் பெருமா கோதையார் என்பவர் பிறந்தார். அரசாட்சியை மேற்கொள்ளாமல் இறை தொண்டு புரிவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அரசாட்சி ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. இறைவனின் திருக்குறிப்பும் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை தூண்ட அரச பதவியை ஏற்றுக்கொண்டார். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் தம்முடன் பேசிக்கொள்வதை அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் பெற்றிருந்தார். அரச பதவியை ஏற்றுக்கொண்ட பெருமா கோதையார் யானையின் மீது வலம் வரும்போது உவர்மண்ணை தலையில் சுமந்து கொண்டு எதிரே ஒரு சலவை தொழிலாளி வந்தார். அவருடைய உடல் முழுவதும் அந்த உவர்மண் கலைந்து வெண்மை நிறமாக மாறியிருந்தது. அவரை கண்டவுடன் யானையிலிருந்து கீழ் இறங்கிய மன்னர் அவரை வணங்கினார். ஆனால் அந்த ஏகாலியாரோ நான் வண்ணான் என்று கூறி மனமுருகி நின்றார். அடியார் வருகின்ற வேடத்தை யானையின் மேல் வருகின்ற எமக்கு நீவீர் நினைவூட்டினீர், வருத்தப்படாமல் செல்வீராக என்று மன்னன் கூறினான். இறைவன் தான் தாங்கள் அடியார் என்று எனக்கு அறிவுறுத்தினான். ஆகவேதான் யானையின் மீது கீழே இறங்கினேன், உங்களை வணங்கினேன். ஆகவே நீங்கள் வருத்தப்படாமல் செல்வீராக என்று கூறினார் மன்னர். இவ்வாறு பெருமா கோதையார் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வானபத்திரன் என்ற இசை பாடகன் இறைவனிடமிருந்து திருமுக பாசுரம் ஒன்றை பெற்றுக் கொண்டு வந்து இவரை கண்டு பாடி பரிசில் பெற்று சென்றான். பெருமாள் கோதையார் அன்றாடம் சிவபூஜையை முடித்த பின் ஆடல் கூத்தானின் திருவடியில் அணியப்பெற்ற சிலம்பில் ஓசை கேட்பதை பழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் பூஜையின் போது சிலம்போசை கேட்காமல் போனது. உடனே தன்னுடைய தொண்டில் பழுது ஏற்பட்டு விட்டது, குற்றம் ஏற்பட்டு விட்டது என்று பதறினார் மன்னர். தன்னுடைய உடைவாளை எடுத்து தன் கழுத்தை தானே அறுத்துக் கொள்ள முயன்றார். உடனே இறைவன் அவரை தடுத்தான். நம்பி ஊராரின் பாடலை கேட்டதால் காலம் தாழ்ந்தது என்று கூறி இருவருக்கும் இடையே, அதாவது நம்பி ஆரூராக்கும் பெருமாள் கோதையாருக்கும் நட்புறவை செய்து வைத்தான் இறைவன். அதன் பிறகு பல முறை திருவாரூர் சென்று நம்பி ஆரூராருடன் தங்கியும் பல முறை அவரை அழைத்து வந்து விருந்து செய்வித்து மகிழ்ந்தான் மன்னர். ஒரு முறை இவரை காண வந்த நம்பி ஆரூரர் அஞ்சை களத்து அப்பனை வணங்கி, பெருமானே, இனி பிறவி வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்தார். உடனே கையிலையில் இருந்து இறை அருளால் வெள்ளை ஆணை வந்தது. அதில் ஏறி இமையவர் படை சூழ கையை நோக்கி சென்றார் நம்பி ஆரூரார். இவை அனைத்தையும் ஞான திருஷ்டியால் அறிந்த பெருமா கோதையார் தன்னுடைய குதிரையின் காதிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓத அதன் மேல் ஏறி அமர்ந்தவுடன் அதுவும் கையை நோக்கி சென்றது. இவருடைய வரலாற்றில் அரச பதவியை மேற்கொள்வதற்கு முன்னரே இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் யாவும் தன்னுடன் பேசும்
உணர்வை பெற்றிருந்தார் இந்த பெருமார்கோதையார் என்று பெரிய புராணம் கூறுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமார்கோதையாரான கழற்றிற்றறிவார் வரலாறு அறிந்து அவரை பணிந்து வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம்.